சேகரித்து ஒரு ஆலை காட்டணும் அவரோட கொள்கை. அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, இந்த பகுதி ஊராக தங்க நகை வியாபாரம், தங்க நகை வியாபாரம். இந்த பகுதி ஊராக தங்க நகை வியாபாரம் ஆகுது. இந்த பகுதி ஊராக ஏழைகளுக்கு தாலி ஊரல் வேஷ்டி தானம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் தங்க நகை வியாபாரம் ஆகினே இருக்குது, ஒரு பக்கம் ஏழை தாலி ஊரல் வேஷ்டி தானம் கொடுக்குறாங்க. தானம் கொடுத்த சமயத்தில் கோயில் சாய்ந்து நடபாதையாக வராங்க. நடபாதையாக வந்தால் அந்த பக்கம் வந்து காடு, அந்த காட்டில் பெட்டி வச்சுட்டு கண்ணூர் சமயத்தில் இந்த காட்டில் ஒரு கிழங்கிறான். அந்த கிழ மண்ணு தலைமச்சி நகைப்பேட்டிய ஒரு கிழ கொண்டு பண்ணோன்னே மற்ற அந்த வானர்கள் பார்த்து அந்த கிழ கடிக்க போடாச்சு தேய்ச்சி போகிறாங்க கிழனை. இந்த மன்னர் வந்து, ஐயா எங்கள் தலைமச்சி நகைப்பேட்டி காணவில்லை ஐயா, நீதான் மீட்டுக்குன்னு காட்டுக்குள்ள கடவுள் நேசிக்கிறாங்க. அந்த கடவுள் நேச்சோ அந்த கிழமை வந்து, ஐயா உங்கள் தலைமச்சி நகைப்பற்றி நான் தான் கொண்டு போனேன், ஆனால் எனக்கு கண்ணு தேவை போச்சு, இருட்டாக போச்சு அப்படி சொல்லி அந்த பெட்டியை கொடுக்குறாங்க. கிழடை கொத்த உடனே கண்ணு நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்ணு தெரிஞ்ச உடனே காணாமல் போன ஒரு பொருள் நம்ம கை கட்டிட்டு அப்படி வாங்கி வச்சு பார்த்தா நம்ம வச்சு நகை அப்படியே இருக்குது. அந்த நகையை எடுத்து போய் பணமாச்சு அந்த பந்தை கொண்டாந்து அந்த நாள் விஜயநகர் மன்னர்கள் ஆலை கட்டிட்டாங்க. அடுத்து ராமலட்சுமணன் போருக்கு போகிறாங்க. போருக்கு போய் பானு விட்டு லட்சுமணன் வந்து மழைக்காட்சி வந்துட்டார். மழைக்காட்சி வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு மூலிகை வேணும். அந்த மூலிகை வந்து சரியான ஒரு தெரியல. ராமர் வந்தால் லட்சுமணன் வந்தால் போருக்கு போனால் லட்சுமணன் மழைக்காட்சி வந்துட்டார். இதான் சொன்னது வர மூலிகை சொல்ல. அப்புறம் ஆயுத போய் பார்க்குறாரு, ஐயா ராம லட்சுமணன் போருக்கு போய் பானம் விட்டு மழைக்காட்சி வந்துட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு மூலிகை ஓடுமன் போய் பார்த்தா விதமாக இருக்குது. இன்னும் மூலிகையே கிருஷ்ண ஆங்கிலம் இருக்குது. அந்த லட்சுமணுக்கு 3 நொடி 2 நொடி அந்த ஆவி பெரிய வாய்ப்பு. ஒன்று பிள்ளை ஆங்கிலம் மழையை கொண்டாண்டார். மழையை கொண்டு வர தோல் மாற்றுறோம். அது வந்து ஒரு துண்டு வந்து உற்பத்தி ஆனவரும் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமி. இவர் வந்து அயோத்தி பார்க்குற சுவாமி, இவர் வந்து வடக்கு பார்க்குற சுவாமி. வடக்க பார்த்த ஆஞ்சநேயர் மக்களை வாழ வைப்பார். சுவாமி வேண்டிக்குங்க, உங்கள் வேண்டுதல் எதாக இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் சுவாமி ஆஞ்சநேயர் சுவாமி. அடுத்தது வருஷம் வந்து முதல் நாள் சித்திரை மாதம், சித்திரை பருவம் காஞ்சி அத்தி வர்றது. வருஷம் வந்து முதல் நாள் இவர் தட்சணம் பண்ணிட்டு போயிட்டா மறுநாள் 2ஆம் நாள் அவர் ஆளுநர் திருவிழா பார்த்து வாய்ப்பு உண்டு. அதுக்கு பேர் வந்து வருஷம் வந்து முதல் நாள் சித்திரை மாதம், சித்திரை பருவம். சாமி ஊர் வளம் வந்து மேடம் ஆளாரம் பண்ணின்னு 37 நாள் நடவானர் கணக்கு. அந்த கணக்கு சுவாமி இறங்கினார்னா இறங்க அவர் சந்தோஷம் சார்ந்த அமைதி கிடைக்கும். ஏன் சந்தோஷம் சார்ந்த அமைதி கிடைக்குன்னா, வருஷம் வந்து முதல் நாள் சித்திரை மாதம், சித்திரை பருவத்து சாமி ஊர் வர சமயத்தில் சில கத்தி வெயில் உடம்புல புழுப்போம். அந்த புழுமையாக தான் சுவாமி ஊர் வளம் வந்து மேடம் ஆளான்னு சுவாமி தட்சணம் பண்ணின்னு அந்த மூலை 37 ஆயிரக்கான நடவாய் கணக்கு. அந்த கணக்கில் சுவாமி இறங்கினார்னா இறங்க அது உடம்பு சில்லுன்னு உருவாகி வெறும் மேடை ஒன்று இருக்குது. அந்த மேடையில் சாமி எடுத்து போய் 15 நிமிஷம் சாமி இறங்கிட்டு இங்கே 12 தூண் இருக்குது. அந்த 12 தூணில் ஒரு 9 தூண் ஒரு நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் கொய்யாப்பழம், ஒரு நட்சத்திரம் மாம்பழம், ஒரு நட்சத்திரம் பலாப்பழம், பல வகையில் 9 நட்சத்திரம் சாமி நெய்வேதியம் காமிச்சு தீபத்தை முடியும்போது அத்திவர்கள் உள்ள 3 சுற்று வருவார். 3 சுற்று வந்து தீபம் முடியும்போது, ஐயா தங்கமீன் எப்படின்னா அந்த தீபம் சுற்றும் போது அந்த நீரை பார்க்குறாங்களா, கணத்தில் தண்ணி பார்த்து சுற்றும் போது, ஐயா தங்கமீன் வந்து சாசனம் அப்படியே உடல் காட்டின்னு பாலாத்து போய் நிஜமாக மீன் பிடிச்சிட்டு ஆழ்த்து போய். அந்த நாள் வந்து சித்திரை மாதம், சித்திரை பருவம் 2 நாள் திருவா ஒரு 19 வர வாய்ப்பு உண்டு. ஐயா வர்தர் வந்தாரியா ஏதோ கொண்டுட்டாரியா அப்படின்னு பார்க்கறதுக்காக மறுநாள் ராமலட்சுமி ஆஞ்ச சீட்டை மறுநாள் வழிபாடு. அந்த நேரம் கண்ணு செஞ்சு கிராம மக்கள் வருவாங்க. அடுத்தது மாரி மாதம் வந்து அணுஞ்சிருச்சு. காலை மாதம் பிரம்மான ஜனவரம் மாரி மாதத்தில் ஒரு நாள் மூலம் நச்சு திருமஞ்சனம். இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு நாள் மூல நச்சு திருமஞ்சனம். இன்றைக்கி வந்து மூலம் நச்சு சம்மந்தப்பட்டவங்க கல்யாணம் பொண்ணு குழந்தை ஆண் குழந்தைங்க நீ ஒரு அச்சனம் பண்ணி போனாங்கன்னா மூல சம்மந்தப்பட்டவங்களுக்கு சட்டுன்னு கல்யாணம் கூடிய வர இன்னைக்கு ஒரு நாள் அச்சனம் பண்ணி போனாங்கன்னா சுவாமி ஆஞ்சநாயர் வந்து அசோகம் போகிறார். அம்மா பார்த்துவாங்க சீதா போயிட்டோம்மா, ஐயா ஆஞ்சநேயர் போகிறேன்னு அம்மா சீதா போயிட்டோம்மா சுற்றி பாருங்க. எங்கே சுற்றி பார்த்தோம் பூச்செடி கிடையாது. ஒரு மூலையில் போனால் ஒரு வெத்தலை வடிக்கணும். அந்த வெத்தலை பறித்து அப்படி உதிரியாக தூணான மாதிரி பூவாக கொட்டுதான். அதெல்லாம் ஆஞ்சநேயருக்கு விசாரிக்காமல் வெத்தலையை பார்ப்பிச்சு மாலையை கட்டி ஒரு என்ன வேண்டுதல் ஒரு வேண்டுதல் நினச்சி சுவாமி வழிபாடு பண்ணால் ஒரு வேண்டுதல் நிவர்த்தாவும் அந்த வெத்தலை கொடி வளர ஒரு வம்சம் இருக்கும். இந்த ஆலயம் கட்டி ஆண் ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி.